குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம எக்ஸலன்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் டுடே வந்து நமக்கு ஒரு ஹாப்பியான ஃப்ரைடேன்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லாக நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் அண்ட் இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் ஏன் ஹாப்பி ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோன்னா, டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையாப்பா. டுடே ஆன்வர்ட்ஸ் வந்து மார்னிங் வந்தது. நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஹாப்பி ஃப்ரைடே தான். கண்டிப்பாக வந்து யாருக்கா இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் அண்ட் ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஹாப்பியான ஃப்ரைடேவாக இருக்கும். எங்கே மேம் எகெயின் படிக்கணுமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட உழைப்பை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பல்க் வேக்கண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் உங்களோட நீங்கள் ஆல்ரெடி போட்ட எஃபோர்ட்டை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 2 மந்த் வந்து கஷ்டப்படுங்க. இந்த வருஷம் ஜனவரி 6-7 நடந்த எக்ஸாம், அதே போல முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல எனக்கு எட்ஜ்ல வந்துருச்சு, சந்தேகமா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் திரும்ப உங்களோட எஃபோர்ட்டை வந்து போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குப்பா. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுடே மார்னிங் வந்திருக்குப்பா. அதே போல நீங்க அப்ளிகேஷன் எண்ட் டேட் கொடுக்குற டேட்டு வித் டைமிங்கோட சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடும் சொல்லியிருக்காங்க, வித் டைமிங்கோட சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நமக்கு டிஎன்பிசி சைட்ல இருந்து வச்ச எக்ஸாம்ஸ் எல்லாமே பேப்பர் 1 வந்து டெக்னிக்கலாகவும், பேப்பர் 2 வந்து நான் டெக்னிக்கலாகவும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் ஜிஎஸ் வச்சுட்டு பேப்பர் 2 வந்து நம்ம டெக்னிக்கல் பேப்பரா வந்து வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணுங்க எல்லாருமே. அதே போல் டேட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து 26/10 அன்னைக்கும், பேப்பர் 2 வந்து டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால, சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அதோட கோடு ப்ளஸ் வந்து டேட் இந்த எக்ஸாம் இன்னும் வந்து இதோட அஃபீஷியல் டேட் வந்து நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் இந்த டென்டேட்டிவ் டேட் மாதிரி அவங்க வந்து 14 23 நடக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்கப்பா? ஸோ இந்த டேட்டுக்குள்ள நமக்கு டைமிங்கோட நமக்கு அப்டேஷன் வரும். நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் எப்படி அப்ளை பண்ணுறது, தென் பாண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணுங்க. பாண்ட் ஐட்டம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்னலாம் கொண்டு வரக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, வார்னிங் சொல்லியிருக்காங்க. வார்னிங்லனா மெரிட் பேஸில் தான் டிஎன்பிசி எப்போவுமே பியூர் மெரிட்ல தான் எடுப்போம். எந்த ஏஜென்ட்டையும் நம்பி நீங்கள் வந்து லாஸ் ஆக வேண்டாம். அதே போல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நெட் சென்டரில் பண்ணும் பொழுது உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை மிஸ்டேக்ஸ் அப்படின்னா டிஎன்பிசி சைடு பொறுப்பெடுத்துக்காது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷன் சரிங்களா, அதை விட இப்போ இந்த டைம்லலாம் கொடுத்துருக்கிறதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு தேவையானது இப்போ தான் போஸ்டிங்கோட எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே மார்னிங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அகாடமிஸ்லேருந்து ஷேர் பண்ணி காமிச்சிடும். நமக்கு முக்கியமாக தேவையானது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்லேருந்து 67 இதுதான் நமக்கு ஹியூஜ் வேக்கண்டாக கேட்டிருக்காங்கப்பா. அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 13 வேகன்சிஸ். டோட்டலாக வந்து ட்ரிபிள் அண்ட் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 80 வேக்கண்ட் வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி போட்ட எஃபோர்ட்டை திரும்ப ரீகால் பண்ணி கொஞ்சம் இந்த 2 மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 11th காலம்ல இருக்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேக்கண்ட் இருக்கு, ஓகேங்களா? இது வந்து எனி டிகிரி, ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரிபிள் இசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் சிலபஸ் மாறுது. ஸோ அப்போ வந்து இதை அப்ளை பண்ணி இந்த ஒரு வேக்கண்ட்டுக்காக அப்ளை பண்ணீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நம்ம 1 வேக்கண்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து நமக்கு 5th காலம்ல இன்னொரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இதில் வந்து இந்த 4 வேக்கண்ட்டுக்கு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எலிஜிபிள் தான். சேம் சிலபஸ், நம்மளோட ட்ரிபிள் இ சிலபஸ் தான் எலிஜிபிள். ஸோ அந்த 4 வேக்கண்ட் அப்போ ட்ரிபிள் இ கேண்டிடேட்ஸ்க்கு 84 வேக்கண்ட் இருக்குப்பா. ஸோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட எஃபர்ட் போடலாம். ஸோ அந்த 4 வேக்கண்ட்டுக்கு சிவில் மெக்கானிக்கல் எலிஜிபிள் கிடையாது. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்
எலிஜிபிலிட்டி டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், ஏஜ் லிமிட்டு, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎமும் கரெக்டாக 20% வந்து அழகா டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே மிஸ்டேக் கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தரோவா செக் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோட் என்ன, சிலபஸ் கோட் என்ன அப்படின்றது, போஸ்டிங்கோட கோட் என்ன, எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்து டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படிலாம் இருக்கணும், ஸோ இந்த லிமிட்டேஷன் என்ன எல்லாமே சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இது தரவா ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையாப்பா? சிலபஸ் வந்து நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாப்பா, இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரிய சிலபஸ், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதுவே கொஞ்சம் கீழே வந்தீங்க, ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நமக்கு சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே தான் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட சிலபஸும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்குரியது என்னன்றதை செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட சிலபஸ் இங்கே இருக்கு. ஸோ இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்து. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா, இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டும் சிலபஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற பார்க்குற இடத்துல சிலபஸை வந்து மைண்ட் பண்ணாதான் நம்ம என்ன கண்டென்ட் படித்தோம், எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணும் போது அப்படின்ற போது என்னென்ன கண்டென்ட்லாம் படித்தோன்றதை ரிமெம்பர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் சிலபஸை தயவு செய்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்க்குற பிளேஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இதில் இருந்து டவுன்லோட் பண்ணின சிலபஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ட்ரிபிளிக்கு வந்து 400 கோட் நம்பர் 400 செக் பண்ணிக்கோங்க. 10 யூனிட் இருக்குப்பா. ஏசிக்கு வந்து கோட் நம்பர் 403. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 422 கோட் நம்பர். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து உங்களுக்கு தனியாக கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இம்பார்ட்டண்டாக இன்னொரு விஷயம் என்ன நான் கன்வே பண்ணணும்னாப்பா, நம்ம அகாடமி சைட்ல இருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக கிடைக்குமா, ஸோ இந்த மாதிரி கால் மார்னிங்ல இருந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு கிராஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. கம்மிங் 8 சரிங்களா, ஆகஸ்ட் 8 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிராஸ் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நோட்டட் டேட்டு, எக்ஸாம் டேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு செப்பரேட் பேட்சஸும் உங்களுக்கு ரன் ஆகும்ப்பா, மூவ் ஆகும். செப்பரேட் பேட்சஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது டெக்னிக்கல் கிளாஸ் மட்டும் வேணும் மேம், எம்சிக்யூ பேட்ச் மட்டும் எனக்கு வேணும், எம்சிக்யூ மட்டும் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணி காமிப்பீங்களா அப்படின்னு கால் வந்திருந்தது. ஸோ அதுக்காக வந்து எம்சிக்யூ பேட்ச் மட்டும் தனியாக ரன் ஆகும். அதே மாதிரி ஜிஎஸ் மட்டும் தனியாக வேணும் மேம், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக வேணும் மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே செப்பரேட் பேட்சஸ் இருக்கு. உங்களோட வில்லிங், உங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி படிச்சா உங்களுக்கு இன்னும் உங்க நாலேஜ் ஷைன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ, ஸோ அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி தாராளமா படிங்க. ப்ராப்பரா படிக்கிற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அதே மாதிரி கிளாஸ் கோர்ஸோட செக்ஷன் வந்து செக்ஷனோட டைமிங் சொல்லியிருக்கேன். 2 டெக்னிக்கல் செக்ஷன், 2 எம்சிக்யூ செக்ஷன் போகும். ரெக்கார்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரிஸ் இந்த டைம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிபிடி டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஸோ வித் டைமிங்கோட நமக்கு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் சீரிஸ் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் வித் மாடலோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து வில்லிங் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல தெரியற நமக்கு காண்டாக்ட் பண்ணி பிஃபோர் 8க்கு பிஃபோர் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்கப்பா. ஆஃப்டர் ஒரு 1 வீக் நம்ம ஒரு ஷெடியூல், இதுக்குரிய ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் டுமாரோ வந்து ப்ரொவைட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம குரூப்ல வந்து ஆட் ஆயிக்கோங்க. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல அதில் கூட நான் சென்ட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனி அதர் அப்டேட்டுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இதுக்குரிய ஷெடியூல், அதாவது கிளாஸுக்கு, எம்சிக்யூ சால்விங்க்கு ப்ளஸ் டெஸ்ட் சீரிக்கு ஷெடியூல் கொடுப்பேன். இந்த ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 2 மந்த் டில் எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரி நான் ஷெடியூல் கொடுக்குறேன். அந்த ஷெடியூல் வைஸ் நீட்டாக படித்தா எல்லாரும் போஸ்டிங் போகணும்.
வாழ்த்துக்கள் எக்ஸலன்ஸ் அகாடமி சைட்ல இருந்து. சரிங்களா? திரும்ப உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. நல்ல எஃபோர்ட் போடுங்க, கஷ்டப்பட்டு படிங்க. சாக்ரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். நிறைய என்டர்டைன்மெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த 2 மந்த்து கஷ்டப்பட்டு படிங்க. பிகாஸ் இவ்வளோ ஹியூஜ் வேக்கண்ட் திரும்ப வருமான்றது பெரிய கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எனி டவுட், எனி அதர் டவுட், ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் கொடுப்பாங்க அகாடமி சைட்ல இருந்து. ஓகேப்பா, தேங்க்யூ. வில்லிங் இருக்கவங்க, ப்ராப்பரா படிக்கணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ஃபாஸ்ட் கிளாஸஸா மூவ் ஆகி உங்களுக்கு 2 மந்த்ல நல்ல ஒரு கான்செப்டை கிளியரா வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணி கேட்டதுனால தான், ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டதுனால தான் பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.